ஸோ வெல்கம் பேக் டு சேனல் 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் படமாக எடுக்கப்பட்ட சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்ற திரைப்படத்தை இப்போ சோனிலே ஓடிடி அப்புறம் தமிழ் உபயோக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் லவ் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் அப்படிங்கிறது பண்ணிக்க போறாங்க. பட் திடீர்னு அந்த மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வேலைக்காக சென்னைக்கு வந்துட்டு கிளம்பி போறாங்க. ஸோ போன அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நல்லா ஜாலியா சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹீரோயின் போகும்போது அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவை இவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லை அப்படின்ற காரணத்தினால இவங்க எல்லாரும் தங்கி இருக்க ரூம்லுமே நம்ம ஹீரோ தங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்கூடிய சரசு சம்பவங்கள்லாம் என்ன கடைசி அப்படின்றது இந்த படத்தோட கண்டிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான டெப்லெட் தான் லவ் ஸ்டோரி போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். தென் ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்பஸ் கொடுத்தாங்க. மெயினா நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுலயும் மெயினா நம்ம ஹீரோயின் சரகடிச்சுட்டு ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. தென் படத்துல வரக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஹியூமர்ஸ்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டெப்ல தான். பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா டீசென்டா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிம்லரபி பேக்ரவுண்ட் சிக்ஸ் இதெல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற நீட்டா இருந்துச்சு. ஓவரால் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஒரு வித்தியாசமான லவ் டிராமா படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் மெயினா படத்தோட செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டூப்புங்களை வெளியே வந்திருக்கு.